பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். மனிதர்கள் மீதான இறையன்பு, அதாவது மனிதர்கள் மீது அல்லாஹ் அன்பு வைக்கிறான் என்ற கருத்தை தான் இங்கே நாங்கள் சொல்ல வரோம். இதில் இன்னொரு பக்கமும் இருக்கிறது. மனிதர்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல் இன்னொரு பக்கமும் இருக்கிறது. அந்த பக்கத்தை நாங்கள் இழுக்கல. அது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு பாதை. ஈமான ரெண்டாக சொல்கிறேன். ஒன்று காயத்துல் ஹுதூஇ மா காயத்தில் ஹுப். இதுதான் ஈமானுக்கு பொருள்னு சொல்லி நிறைய இமாம்கள் சொல்லுவாங்க. அதாவது அதி உயர்ந்த பணிவும் அதி உயர்ந்த அன்பும், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஈமான் சொல்கிறேன். ஈமானுக்கு இந்த விளக்கம் இதுதான். அப்படி என்ன சொல்ல வாரண்டல், இயந்திரத்தனமாக பணிவு காட்டினான். அல்லாவுக்கு பணிகிற இயந்திரத்தனமாக, ஒரு மனசில் ஒன்றும் இல்லை, சும்மா அல்லாவை கட்டுப்படுறோம் மேலவே கட்டுப்படுறேன்னு அப்படி இயந்திரத்தனமாக பணிஞ்சால் அதை ஒரு நாளும் ஈமான்னு சொல்கிறதில்லை. அதே மாதிரி ஹுப்பு மட்டும் அல்லாஹ் மீது நான் சரியான மாதிரி இரக்கமுள்ளவன் அன்புள்ளவன் என்று ஈக்கிறேன். ஆனால் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு பண்ணிடல, சரியாக தொழுகிற இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை, திக்ரௌராதுகள் இல்லை, ஹராம் ஹலாலை பேணி வாழ்கிறதில்லை. அப்படி இருந்தால் அப்பவும் அது ஈமான் இல்லை. அப்போ ஹுப்பு மட்டும் மீந்தாலும் ஈமான் இல்லை, ஹுது அல்லாஹ் கட்டுப்படுதல் மட்டும் மீந்தாலும் ஈமான் அல்ல. அதாவது நாங்கள் இந்த ஹுதுன்னு சொல்கிறேன்டா, குரான்ட வார்த்தையில் அல்லது ஹதீஸில் வார்த்தையில் சொன்னால் தா அல்லாஹ் கட்டுப்படுதல். அதுதான் இந்த நாங்கள் ஹதீஸில் வார்த்தையில் அப்படி தான் சொல்லுவோம். நாங்கள் சாதாரணமாக சொன்னால் ஹுது பணிவு காட்டுதல்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரெண்டும் சேர்ந்தாதான் நாங்கள் ஈமான் சொல்லுவோம். அந்த ரெண்டும் சேர்ந்தாதான். இனி அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பது எப்படி என்றது இன்னொரு பெரிய ஒரு தலைப்பு. குரானில் 2 இடங்களில் எனக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரிக்கு இந்த பிரயோகமே வருது, ஹுப்புன்ற சொல்லே வருது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லா என்று சூரத்துல் பக்கரால, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வோடு மிகவும் கடுமையாக அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு இடத்துல வரும். சூரத்து ஆல இம்ரான் நினைக்கிறேன், அதில் வரும் எப்படி என்றால், குல் இன்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பவர்களாக இருந்தால் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அப்போ எனவே அந்த 2 இடத்துலையும் இந்த ஹுப்புல்லா என்ற பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கிறான்னு காண்றோம். அந்த பின்னணியில் தான் இப்போ நாங்கள் சொன்ன இந்த விளக்கத்தை எடுத்தேன். அப்போ எனவே இது இன்னொரு பகுதி. அதாவது ஈமான் என்பது வெறுமனே இயந்திரத்தனமாக பணிவது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தலும் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வார பிரச்சனை என்னண்டா, இப்படி சொல்கிற நேரத்தில் வார பிரச்சனை என்னண்டா, இதுகளுக்கு தானே அல்லாஹ்வுக்கு பயப்படுதல், இறை பிரக்ஞை கொண்டவனாக இருத்தல் தக்குவா, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல் தவக்குல், அல்லாஹ்வை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளுதல் என்றது இன்னொரு பகுதி. அதாவது அல்லாஹ்வோடு தொடர்பு படுவதற்கு மனரீதியான உணர்வுகள், அல்லாஹ்வோடு தொடர்படுவதற்கு சில மனரீதியான உணர்வுகள் ஈக்கணும். வெறும் அந்த இயந்திரத்தனமாக கட்டுப்படுறது அல்ல. அந்த மனரீதியான உணர்வுகள் தான் இது 4. இது இன்னும் பலது. அல் ஹவுஃபு தக்குவா தவக்குல் ரிதா எல்லாம் மனரீதியான தொடர்பு. அதில் ஒன்று தான் ஹுப்பு. இதில் ஒன்று தான் ஹுப்பு என்றதும் இதில் ஒன்று தான். அப்போ இப்படி அது ஒரு நான் சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல் கொஞ்சம் பெரிய ஒரு பகுதி. நாங்கள் இங்கே அதை பார்க்குற நோக்கம் இல்லை. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்டா, அதில் இன்னொரு பக்கத்தை, அதாவது மனிதர்கள் மீது அல்லாஹ் அன்பு வைத்தல் என்ற கருத்தை நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஏனெண்டா இதை புரிஞ்சு கொண்டால், மனுஷன் இதை சரியாக புரிஞ்சு கொண்டால் அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பது இயல்பாக வரும் என்ற கருத்தில் தான் நாங்கள் இந்த தலைப்பிங்க பார்க்குறோம். அப்போ இது நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அந்த விரிவான விளக்கம் அல்ல, இது ஒரு ஆரம்ப விளக்கமாக இருக்கும். முதலாவது
அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு ஏனைய படைப்பினங்களை விட வித்தியாசமானது என்றது முதலாவது நாங்கள் இதில் காண்ற ஒரு விஷயம். அதேனென்றால் ரூஹ் ஊதப்பட்டதன் காரணமாகத்தான் மனிதன் ஏனைய படைப்பினங்களை விட வித்தியாசப்பட்டான். அதோட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாகவும் மாறினான். ஏனைய படைப்பினங்களை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாகவும் மாறினான். இது கால ரப்புக்காலில் மலாய்கத் இன்னி ஹாலிகுன் பஷரன் மின் தீனின் ஃபைதா சவ்வைத்துஹு வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி ஃபக்கஉ லஹு சாஜிதீன். மலக்குகளை நோக்கி அல்லாஹு தாலா, நான் மனிதனை மண்ணினால் படைக்கப் போகிறேன். அவ்வாறு படைத்து அவனை சீராக அமைத்து என்னுடைய ரூஹிலிருந்து அவனுக்கு ஊதினால் நீங்கள் அவனுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அந்த சூரத்து சாதில் வர ஆயத்தை சொல்லும். அதை இன்னொரு வகையில் குர்ஆன் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவுபடுத்தி சொல்லிருக்கு. காலையா இப்லீஸ், உங்களுக்கு தெரியும் அந்த இப்லீஸை பணியை சொன்ன நேரத்தில் பணியாமல் இருந்த மலக்கோடு இருந்து பணியாமல் இருந்தவன் தானே. அப்போ அது சம்பந்தமாக வர ஆயத்து இது. யா இப்லீஸ் மா மனாக்க அந்தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய கைகளினால் படைத்த படைப்பினத்துக்கு நீ ஏன் சுஜூது செய்யாமல் இருந்தாய்? சுஜூது செய்வதற்கு உன்னை எது தடுத்தது என்று அல்லாஹ் அந்த இதில் வார அந்த ஹலக்து பியதைய என்ற சொற்பிரயோகமிக்கு தானே. ஹலக்து பியதைய, என்னுடைய கையினால் படைத்த. அதே மாதிரி இந்த ரெண்டு சொல்லும் கொஞ்சம் இந்த பிழையா விலையும் கொள்ள அமைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதில் வருதான மின் ரூஹி, என்னுடைய ஆன்மாவிலிருந்து ஊதினேன். நேரடியாக மொழிபெயர்த்தா என்னுடைய ஆன்மாவிலிருந்து ஊதினேன்னு கருத்து வரும். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு பாட் மாதிரி கருத்து வந்துடும். அல்லாஹ்வோட ரூஹை மனுஷனுக்கு ஊதி. அப்போ அல்லாஹ்வோட ஒரு பாட்டு உண்டு, மனிதர்கள் டீக்கின்னு கருத்து வரும். அப்படி கருத்து கொள்ளக்கூடாது. உண்மையில் அது கருத்து இல்லை. உண்மையில் அது கருத்து இல்லை. இது சொந்தம்ன்ற கருத்தை காட்டுரு. உதாரணமாக இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒட்டகத்தை அற்புதமாக காட்டினேன். இப்போ குர்ஆன் அதை சொல்லும்போது நாக்கத்துல்லான்னு சொல்லும். சூரத்து ஷம்ஸில் நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம் அப்படின்னு சொல்லும். இப்போ ஒரு நேரம் அதுக்கு கருத்து இல்லை. அல்லாஹ் வளர்த்த ஒட்டகம் உண்டோ அப்படி ஒன்றும் கருத்து இல்லை. அது விசேஷ தன்மையை காட்டுறதுக்கு தான் அந்த சொல்ல பாவிச்சது. இலாஃபத்து தஷ்ரீஃப் என்று அதை இலக்கணத்தில் சொல்கிறது. கண்ணியப்படுத்துறதுக்கு இலாஃபத்து செய்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நாருல்லாஹில் மூக்கதா, சூரத்து ஹுமஸால நாருல்லா, அல்லாஹ்வுடைய நெருப்பு. அப்போ உண்மையில் அல்லாஹ்வுடைய நெருப்பு அல்லே அது. அப்போ அல்லாஹ் என்னோ பற்ற வச்சு வளர்த்து வந்த மாதிரி காட்டக்கூடாது. இலாஃபத்து தஷ்ரீஃப், அது அந்த நெருப்புக்குள்ள விசேஷ தன்மையை காட்டுவதற்காக செஞ்ச இலாஃபத்து உடையது என்ற கருத்தை பாவித்து தான் அது. அந்த வகையில் இந்த மின் ரூஹி என்ற பிரயோகத்தையும் எடுத்துக்கொள்வோம். அதே போல தான் இது என்ற கையால் செஞ்ச சொல்லும்போதோ லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய கையால் படைச்சு என்ற கையால் நான் உனக்கு தந்தேன்னு சும்மா நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோமே, அந்த பிரயோகம் தானே இது. இல்லாட்டி அல்லாஹ் வந்து மனுஷனை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து மண்ணெல்லாம் பிணைஞ்சு அப்படி படைச்சான்னு கருத்து இல்லை. அப்படி இருக்கக்கூடாது கருத்து ஒரு நாள். இதுவும் அதே மாதிரி மேலே சொன்ன அதே கருத்தை தான் நீங்கள் சொல்லுவார். அப்போ அல்லாஹ் இந்த ரெண்டு வசனத்தினூடாகவும் என்ன சொல்கிறேன்றால், மனிதன் அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமானவன். ஏனைய படைப்பினங்கள் எல்லாத்தையும் விட மிச்ச நெருக்கமானவன். எப்படி நெருக்கமாயினவன்டா, அந்த ஒரு விசேஷ படைப்பொண்ட மனுஷனுக்கு கொடுத்ததுனால அல்லாஹ் ரூஹண்டத்தை விசேஷமாக படைத்து மனுஷனுக்கு கொடுத்தான். அதன் காரணமாக மனிதன் அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமானவனாக மாறினான். அதாவது படைப்பினங்களில் அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றது மனிதனை. ஏனென்றால் இந்த ரூஹால் அல்லது ஹலக்து பியதைய என்று சொன்னதுனால, நானாக படைத்த ஒரு படைப்பினம் என்று சொன்னதுனால அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமானவனாக மனிதன் மாறினான். இப்போ அதனால தான் ஷைத்தானையும் கூட விரட்டினான், அந்த கட்டளை பணியாத்தான். அஸ்தக்பர்த அம் குந்த மினல் ஆலீன் என்று சொல்லி, நீ இந்த ஆணவம் கொண்டு விட்டாயா, பெருமாடிச்சையா, அல்லது பெரிய ஆள் ஆயிட்டையா என்று கேட்டு ஷைத்தான மனிதனின் காரணமாக ஷைத்தான் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு விரட்டப்பட்டான். அப்போ அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவனாக மனுஷன் நீக்க போய்த்தான் உண்மையில் ஷைத்தானுக்கு அந்த விளைவு வந்தது என்று காட்டும். திரும்ப மனுஷனை கண்ணியப்படுத்துறன்னு அந்த கருத்து இன்னொரு கருத்து காட்டும். அந்த சுஜூத் என்ற சொற்பிரயோகம் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த கண்ணியத்தை காட்டும். இது குல்நாளில் மலாய்கத்தி உஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். அதே மாதிரி இந்த ஆயத்திலேயும் மனிதனை மிகச்சிறந்த அமைப்பில் நான் படைத்தேன். லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம்,
இதுவும் எதை காட்டும்? இந்த மனுஷன் பௌதீக தோற்றத்தை அல்ல, பொய்தூக தோற்றத்துக்கு காட்டாத ஒரு நாள். எந்த மனுஷனை விட அழகான பறவை இல்லையா? கண்டிப்பாக மனுஷனோட அழகான பறவை மிருகங்களும் மனுஷனோட சரி கவர்ச்சியாகவும் அழகாகவும் மீக்கும் பல பறவைகள், பல மிருகங்கள். அப்போ ஏன்னா பௌதீக தோற்றம் எடுத்தால் பிழையா வைத்திரும் எல்லாம் அப்படித்தானே. அப்போ எனவே பௌதீக தோற்றத்தை இங்கே சொல்லலை. மனுஷன் மானசீக தோற்றம், அறிவு இருக்கிறது, செயல் சுதந்திரம் இருக்கிறது, ஒழுக்க பண்பாடு இருக்கிறது. இந்த பண்புகள் எல்லாம் சரியான தரமானது. ஏனைய படைப்பினங்களை விட எல்லாமே தரமானது. இப்போ அந்த தரத்தை குறிக்கத்தான் அல்லாஹ் ஃபீ அஹ்ஸனி தக்வீம்னு சொன்னார். வெளி தோற்றத்தை அல்ல, வெளி தோற்றம் எடுத்தால் கருத்து பிழையாக போகும் இங்கே. அப்போ எனவே மனிதனுக்கு அல்லாஹ் இந்த கருத்தை, அதாவது மனுஷன் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்ற கருத்தை சொல்லணும். இப்போ குர்ஆன் அதை எப்படி சொல்லுதுண்டா, ஒன்று மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு விசேஷமான தன்மையை கொடுத்தான், அதுதான் ரூஹன்னு நாங்கள் சொல்லுவோம். 2, மனிதன் அல்லாஹ்வுடைய விசேட கவனிப்புக்கு உட்பட்டு படைக்கப்பட்டான். அதான் ஹலக்துக பியதையன்னு சொன்னது. 3, அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தினான். இந்த 3 விஷயங்களும் மனிதனுக்கு கூட அல்லாஹ் மிச்சம் நெருக்கமானவன்ற கருத்தை காட்டு. 3 சேர்ந்து அல்லாஹ் மனுஷனுக்கு மிச்சம் நெருக்கமானவன்ற கருத்தை காட்டு. இப்போ ரூஹ்ன்றது தான் உண்மையில் செயல் சுதந்திரம் காரணம், ஒழுக்க உணர்வுக்கு காரணம், அறிவுக்கு காரணம். இந்த 3க்கும் காரணம் ரூஹ். உதாரணமாக தாவரங்களுக்கு ரூஹ் இல்லை, மிருகங்களுக்கு ரூஹ் இல்லை, உயிரிக்குது ஆனால் ரூஹ் இல்லை. ரூஹ் இல்லாத காரணமாக இந்த 3மே இல்லை மனுஷனை தவிர இதில் ஒன்றுக்கும் 3மே இல்லை. திரும்ப விசேடமாக கவனித்து அல்லாஹ் படைச்சான்னு சொல்கிறது இந்த கருத்து தான். இப்படி அல்லாஹ் விசேஷமாக கவனித்து படைத்தான். இதன் காரணமாகத்தான் மனிதன் கண்ணியத்துக்குரியவனாகவும் மாறினான். அதன் காரணமாகத்தான் கண்ணியத்துக்குரியவனாகவும் மனுஷன் மாறினான். இப்போ நாங்கள் சும்மா சாதாரணமாக பார்த்தா இந்த 3 பண்புகளும் அல்லாஹ்வை தவிர மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்து அல்லாஹ்வுக்கு செயல் சுதந்திரம் பிரபஞ்சத்தில் ஒன்றுக்கும் இல்லை, மிருகத்துக்கும் இல்லை, தாவரத்துக்கும் இல்லை, பௌதிக பொருட்களுக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே வெறும் பௌதிக பொருள் தானே. அதெல்லாம் அந்த குறிப்பிட்ட இயந்திர ரீதியாக தான் இயங்கும். உதாரணமாக நாங்கள் சில பறவைகள் எல்லாம் அறிவுள்ள மாதிரி பார்த்தாலும் உண்மையில் அது இயந்திர ரீதியானது. அப்போ உதாரணமாக வச்சுக்கொள்வோம், அந்த தேனி ஒரு பெரிய அழகான ஒரு கூட்டொன்றை கட்டும், தூக்கணாங்குருவி ஒரு கூட்டொன்றை கட்டும், பார்க்க சரியான கவர்ச்சியாக அழகாக அமைக்கும். ஆனால் அது இயந்திர ரீதியாக, ஏன்னா வேறு மாதிரி கட்ட தெரியாது. மனுஷன் அப்படி இல்லை, ஆயிரக்கணக்கான மெத்தட்டில் கட்ட சொன்னான், கண்டுபிடிக்க சொன்னான். அப்படி தானே. அப்போ அதுகளுக்கு உண்மையில் இயல்பூக்கம், அது இயல்பூக்கமே தவிர அறிவில்லை அது உண்மையில், சரியாக சொன்னான். அப்போ அந்த அறிவு மனுஷனுக்கு 2வது அல்லாஹ்வுக்கு. செயல் சுதந்திரம் ஒன்றுக்கும் இல்லை, மனுஷனுக்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு இருக்குது. ஒழுக்க உணர்வு மனிதனுக்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு இருக்குது. அப்போ எனவே மனுஷன் அல்லாஹ்வுக்கு சரி நெருக்கமானவனாக மாறிட்டான். வாப்பா அந்த எந்த பிள்ளையோடு இறக்கம்ண்டா தன்னை போல் இருக்கிற பிள்ளையோட இறக்கம் கூட. அதே மாதிரி தான் உண்மை. 2 பேரும் நண்பன் ஆகணும்னா 2 பேருக்கும் ஒத்த பண்புகள் கொஞ்சம் மீக்கும். முரண்பட்ட பண்புகள் இருந்தால் நண்பனாக மாட்டான். ஒரு நாள் எதனாலும் முரண்பட்டுனா நிற்பான். 2 பேரும் கூட்டாளியாக இருந்தால் எனத்தையாலும் மொத்த தன்மை ஒண்டிக்கும் 2 பேருக்கும் இடையில். இல்லாட்டி ஒரு நாள் நண்பனாக மாட்டான். இதுதான் உண்மை. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சாருன்னா, நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், பிழையா விலையும் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஒத்த ஒரு படைப்பை படைத்தான், அதுதான் மனுஷன். அல்லாஹ் ஒத்தன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, பண்புகளால் ஒத்த. ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்தின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹ் ஆதமே அவனுடைய உருவத்தில் படைத்தான். அதில் கருத்து இது தான். அதாவது இந்த பண்புகள் அல்லாஹ்வுக்கு உள்ளது. இதில் ஒரு சின்ன ஒரு தரம் மனுஷனுக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய செயல் சுதந்திரம் மிச்சம் பெருசு, மனுஷன் செயல் சுதந்திரம் சரியான கொஞ்சம் ஆக சிறுசு. அல்லாஹ்வுடைய அறிவும் மிகப்பெரியது. ஆனால் மனுஷனுக்கும் ஒரு சின்ன ஒரு அறிவு தரம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ஒழுக்க உணர்வு மிச்சம் கூட, மனிதனுக்கும் ஒரு சின்ன ஒரு தரம் இருக்குது. எனவே மனுஷனுக்கு இந்த 3 பண்புகளையும் ஒரு சின்ன ஒரு தரம் இருக்குதே. அதனால தான் அல்லாஹ்வோடு மனுஷன்
இந்த விஷயங்களை உடன்படுகிறான். எனவே தான் அல்லாஹ் மனுஷனோட இறக்கம். இதுதான் காரணம். மிருகங்களோடு இறக்கப்படுறன்னு ஒன்று இல்லை, மலக்குகளோடு இறக்கப்படுறன்னு ஒன்று இல்லை. ஏன்னா அவங்க இயந்திரம். மனுஷன் அப்படி இல்லை. இந்த பண்பெல்லாம் இருக்கிறனால அல்லாஹு தஆலா மனுஷனோடு இறக்கப்படுகிறான் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். திரும்ப இந்த பின்னணியில் மேலே சொன்ன இந்த கண்ணியம், திரும்ப ரூஹை கொடுத்தது, விசேஷமாக படித்தது, இதன் காரணமாக அல்லாஹு தஆலா இந்த ஒரு கருத்தையும் சொல்கிறேன். அதாவது மனுஷனுக்கு அல்லாஹ் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்தி கொடுத்தார். அப்படித்தானே அந்த ஆயத்துக்கு பாருங்க, ஒரு சஹரலக்கும் மாஃபிஸ் சமாவாத்தி ஓ மாஃபில் அர்த்தம். பூமியில் உள்ளவை மட்டுமல்ல, வானத்தில் உள்ளவைகள் இல்லையா. சஹரலக்கும் மாஃபிஸ் சமாவாத்தி ஓ மாஃபில் அர்த்தம் ஜமீ அன்மின்ஹு, அவையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்தவை தான். இன்னஃபீ தாலிக ஆயாத்தில் லிக்கௌமி யத்தஃபக்கரூன். அதாவது இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்தை படைச்சி மனுஷன் அதோடு ஒப்பிட்ட ஆக சிரிச்சு, அப்படித்தான் ஒப்புடையலாத அளவுக்கு சிரிச்சு. ஆனால் ஆள்றான், இந்த பெரும் பிரபஞ்சத்தை மனுஷன் ஆள்றான். அது ஒரு ஆச்சரியமான விஷயம், அது ஒரு மிச்சம் ஆச்சரியமான விஷயம். அதனால தான் இன்னஃபீ தாலிக ஆயாத்தில் லிக்கௌமி யத்தஃபக்கரூன்னு சொன்னது. மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தை படைச்சி சின்ன ஒரு மனுஷனை வச்சு அல்லாஹ் அதை ஆள வைக்கிறான். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதைத்தான் இன்னஃபீ தாலிக ஆயாத்தின் லிக்கௌமின் யத்தஃபக்கரூன்னு சொன்னேன். அப்போ எனவே அல்லாஹ் மனுஷனுக்கு இந்த பிரபஞ்சத்தை முழுக்க அவனுக்கு கொடுத்துட்டான், நீ பயன்படுத்தி கொடுத்த. ரெண்டாவது, அதன் மேலே சொன்ன இதன் விளைவாக மனுஷன் எல்லா பொருட்களையும் விட உயர்ந்தவன். உலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி ஒல் பஹர். கடலிலும் கரையிலும் அவனை நாம் சுமந்தோம். எப்படி சுமந்தோம்னால் பெரிய வாகன போக்குவரத்தை மனுஷன் உருவாக்கி கொண்டான். ஆரம்பத்தில் தொடங்கி இந்த கப்பல்லேருந்து தொடங்கி, தண்ணியில் ஓடுற கப்பல்லேருந்து தொடங்கி, மிருகங்களில் பிரயாணம் செய்கிறதுலேருந்து தொடங்கி, இன்றைக்கி எத்தனையோ வகையான வாகனங்களை கண்டுபிடிச்சி உலகம் முழுக்க சுற்றி தீர்ற அளவுக்கு அவனுக்கு முடியுமாயிட்டு. அப்போ ஓ ஃபத்தல்நாஹும் அலா கசீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. இந்த வகையில் எல்லா நிறைய படைப்பினங்களை விட அல்லாஹ் மனுஷனை மிக உயர்ந்தவனாக ஆக்கியிருக்கிறான். ஓ ரஸக்னாஹும் மினத் தய்யிபாத். அதையும் அல்லாஹ் விசேஷமாக சொன்னான். அப்படின்னா என்ன இங்கே சொல்ல வரேன்டா, நீங்கள் பாருங்கள், இப்போ தாவரங்கள் சாப்பிட்றத எடுத்துக்கொள்வோம். என்னைக்கல விசேஷமாக ஒன்றுமே இல்லை, எந்த நாளும் ஒன்றே தான் சாப்பிட்றேன், புதுசாக ஒன்று சாப்பிட்றல. மிருகம் சாப்பிட்ற தெரியுங்களே, மாடு என்ன சாப்பிடும், எந்த நாளும் ஒரே மாதிரி தான் சாப்பிட்றது. அந்த புல்லும் இலகோள்களும் வேறு எந்த மிருகத்தை எடுங்கோ சாப்பிட்றது ஒரே மாதிரி, எந்த நாளும் ஒரே பொருளை சாப்பிட்றது. மனிதன் அப்படி இல்லை, வகை வகையான சாப்பாடு பொருட்கள் அவனுக்கு இருக்குது. எல்லாத்தையும் தாவரம் குறிப்பிட்ட ஒரு பொருளை தான் சாப்பிடும். மிருகத்தில் மாமிச வச்சு நின்று இருந்தால் அது ஒன்று சாப்பிடும், தாவரங்களை சாப்பிட்றது அதை மட்டும் சாப்பிடும். இப்போ உதாரணமாக மாட்டை எடுத்துக்கொண்டால் அது இறைச்சி சாப்பிடாது, பசித்தாலும் புல்லை தின்னாது, அப்படித்தானே, அது புல் தின்றில்லை. மனுஷன் எல்லாத்தையும் தின்னுவான், தாவரங்களையும் சாப்பிடுவான், மிருகங்களையும் சாப்பிடுவான், இறைச்சியும் சாப்பிடுவான், தாவரங்களையும் சாப்பிடுவான், வகை வகையாக சாப்பிடுவான். எனவே தான் அது விசேஷமாக ஒரசக்கனாகும் மின தைபாத்துன்னு சொல்லுவோம். அந்த வசனமும் பொருத்தம் இல்லாத மாதிரி தோண்டினாலும் விஷயத்தை கொஞ்சம் நல்லா பார்த்தா ஆக பொருத்தமான பிரயோகம், ஒத்தருக்கும் இல்லாத ஒன்று. இப்போ ஹமல்நாகும் ஃபில் பர்ரி ஒல் பஹர் உண்மையில் இல்லை, வேறொன்றுக்கும் மிருகங்களுக்கு இல்லையே. மனுஷனாக தூக்கி வச்சாத்தான். யானையோ அல்லாட்டி இந்த மாட்டையோ ஆட்டையோ மனுஷனாக வாகனத்தில் தூக்கி வச்சுன்னு போனாலே தவிர மாடோ ஆடோ தனக்காக ஒன்றையும் செஞ்சு கொள்ள மாட்டாது ஒரு நாள். இப்போ ஹமல்நாகும் ஃபில் பர்ரி ஒல் பஹர்ன்றது ஒரு பெரிய ஒரு கண்ணியம், அப்படித்தானே, ஒரு பெரிய ஒரு கண்ணியம் உண்மையில். அதே மாதிரி தான் ரஸக்னாஹும் மினத் தய்யிபாத்னு சொன்னார். அப்போ இங்கே சொன்ன உலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை நாம் கண்ணியப்படுத்தினோம், அதை விளங்கப்படுத்துறது தான் ஹமல்நாஹும் ஃபில் பர்ரி ஒல் பஹர் ரஸக்னாஹும் மினத் தய்யிபாத் விளங்கப்படுத்துகிற. உணவுப் பொருள் மட்டும் உதாரணமாக மிருகங்களை போல் இருந்திருந்தால் பிஸ்னஸே இல்லை, வியாபார உலகம்னு ஒன்று இல்லை, நிற்குமா? இல்லை, அப்படி ஒன்று நிற்காது. இப்போ உடையும் அப்படித்தானே, உடையும் கூட மிருகங்களுக்கும் உடைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, அந்த பறவைகளுக்கும் உடைக்கும் தாவரங்களுக்கும் உடைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. மனிதனுக்கு அதெல்லாம் வேணும், அதுவும் வகை வகையாக வேணும். அப்போ தான் மனித நாகரீகம் வளர்ந்தது.
இந்த பிஸ்னஸ் எல்லாம் உருவாயினா அதனால தான், தொழில் துறைகள் எல்லாம் உருவாயினா அதான், இல்லாட்டி ஒரு நாளும் உருவாக போகிறதில்லை. எனவே இந்த வகையில் தான் அல்லாஹு தாலா கர்ரம்னா என்ற சொல்ல விளங்கப்படுத்த ஹமல்நாஹு ஃபில் பர்ரி வல் பஹர் ரஸக்நாஹு மினத் தய்யிபாத் என்று சொன்னது இதன் காரணமாக தான். மேலே சொன்ன அந்த சஹரலக்கும் மாஃபிஸ் சமாவாத்தி ஒமாஃபில் அர்த் என்றதுக்கு விளக்கம் தான் இது. 2வது வசனம் அதுக்கு சொல்லப்பட்ட விளக்கம். எல்லாத்தையும் விளங்கப்படுத்தாமல் ஆக முக்கியமான சில பகுதியை விளங்கப்படுத்தி இந்த வகையில் அல்லாஹு தாலா மனிதன் மீது அன்பு வைத்தான், இரக்கம் கொள்கிறான் என்பதற்கு இது ஒரு நல்ல ஆதாரம். அப்படி என்ன சொல்ல வரேன்டா, முதலாவது மனிதன் அல்லாஹு தாலா அவனை போல படைத்தான். அப்படின்டா நான் சொல்ல வரேன், அவன்கிட்ட சில குறைஞ்ச பண்புகளை கொடுத்து படித்தான், சில பண்புகளை குறைச்சி கொடுத்து படித்தான். அப்போ மனிதன் அல்லாஹ்வுடைய பண்புகளை பெறக்கூடிய தரத்தில் இருக்கிறான். அறிவை பெறையிலும் மனுஷன் அல்லாஹ் படைக்கிறது போலவே மனிதனும் படைப்பான். அல்லாஹ் மூலப்பொருள் இல்லாமல் படைப்பான், ஆனால் நாங்கள் மூலப்பொருளை வச்சு தான் படைக்கணும். அந்த வேலை தரம் மிச்சம் குறைஞ்சிருந்தாலும் மனுஷனும் நிறைய விஷயங்களை படைப்பான். எனவே மனிதன் அறிவு தரம், அவனோட ஒழுக்க உணர்வு, அவனோட இந்த எல்லாம் சேர்ந்து மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறது. அல்லாஹ் மனுஷன் மீது கூட கரிசனையும் ஈடுபாடும் அன்பும் காட்டினான்னு காட்டும். அடுத்தது என்னென்னா, அல்லாஹு தாலா இன்னொரு பக்கத்தில் மனிதன் என்ற ஒரு காரணத்தால் ஈமான் இல்லாட்டி குஃபுர் இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்கள், நல்லவன் கெட்டவன் ஈமான் கொண்டவன் காபிராய்க்கிறவன் இது ஒன்றும் இல்லை, வெறும் மனிதன் என்று ஒரு காரணத்தாலே மனிதன் கண்ணியத்துக்குரியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் சொன்னது தானே. இந்த ஹதீஸ் அதை காட்டும். சஹல் இப்னு ஹனீஃப், கைஸ் இப்னு சாத் என்று 2 சஹாபாக்கள் காதிசியாவில் உட்கார்ந்துருந்தாங்க. காதிசியா யுத்தம் நடந்த அந்த ஏரியா, அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா ஒன்று வைத்து போனால் 2 பேரும் எழுப்பி நின்றாங்க. அப்போ அங்கேயும் இந்த ஆக்கள் சொன்னாங்க, ஏன் நீங்கள் எழுப்பி நிற்கிறது, இங்குள்ள ஆக்கள்ட பிரேதம், இங்கே இருக்கிற அந்த முஸ்லீம் அல்லாத ஆக்கள்ட ஜனாசா தான் இது, ஏன் எழுப்பி நின்றீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா ஒன்று கொண்டு போகப்பட்டது, அப்போ ரசூலுல்லாஹ் எழுப்பி நின்றாங்க. அப்போ யூதண்ட ஜனாசா ஆனது, ஏன் நீங்கள் எழுப்பினீங்கன்னு கேட்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைசத் நஃப்சன், அதுவும் ஒரு மனித ஆன்மா அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனவே இங்கே என்ன சொல்கிறேன்டா, யூதனாக இருந்தாலும் அல்லது முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் மனுஷன் என்ற வகையில் அவன் கண்ணியத்துக்குரியவன். இப்படி அல்லாஹு தாலா மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணியத்தை அல்லது கொடுத்துருக்கிறான். அதனுடைய பின்னணி என்னென்றா, அல்லாஹு தாலா மனிதன் மீது கூட அன்பு கொண்டது தான் அதுக்கான காரணம். திருப்ப யுத்தத்துக்கு போகிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற உபதேசங்களில் ஒரு முக்கியமான உபதேசம், சித்திரவதை செய்யாதீர்கள். அதெண்டா மனுஷன் அந்த கண்ணியத்தை உடைக்கிறது தான் சித்திரவதை செய்கிறது. தவிர்க்க முடியாமல் யுத்தம் வந்தது, அங்காலையும் இங்காலையும் பலர் கொல்லப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்ய போனது தவிர்க்க முடியாமல், அப்போ அங்காலையும் இங்காலையும் கொல்லப்படும். அதுக்கு மேலே போகாதீங்க, அதாவது நீங்கள் ஒரு நாள் சித்திரவதை செய்யறதுக்கு போகாதீங்க. அதை ஹதீஸுல் குதுஸின்னு என்ன அல்லாஹ் சொல்கிறது, இது தெளிவாக சொல்கிற ஹதீஸுக்கு தான் ஹதீஸுல் குதுஸின்னு சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ எப்படி அந்த ஹதீஸுல் குதுஸி வருகிறண்டா, லா துமஸ்ஸிலு பி இபாதி, என்னுடைய அடியார்களை சித்திரவதை செய்யாதீர்கள். அப்போ அதில் பி இபாதி என்றது எல்லாரையும் பொதுவாக, இப்போ யுத்தத்துக்கு போகிற யாரோட, முஸ்லீம் அல்லாதவங்களோட. அப்போ அந்த வகையில் இந்த இபாதி என்ற சொற்பிரயோகம் மனிதர்களை பொதுவாக குறிக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியார்களை சொன்னது இங்கே முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற வகையில் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் கண்ணியத்துக்கும் உரியவர்கள். எனவே அவர்களை சித்திரவதை செய்யாதீர்கள் என்று இந்த ஹதீஸ் காட்டும். லா துமஸிலு பி இபாதி. அப்போ மலக்குகளும் மனிதர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று இந்த ஆயத்து காட்டும். ஒல் மலாயிக்கத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த். மலக்குகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் தங்களுடைய இரட்சகனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வார்கள். அத்தோடு பூமியில் இருப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இதே இன்னொரு ஆயத்திலே வந்திருக்குது, சூரத்துல் காஃபிர்லேயும் இதே வந்திருக்குது. அப்போ பாவ மன்னிப்பு மனிதர்களுக்காக ஏன் கேட்கணும் மலக்குகள்? அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் நினைக்கிறேன்டா, நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கணுமெண்டா அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்களை செய்யும். அந்த விருப்பமான விஷயங்கள் ஒன்று தான் மனிதர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறது. ஏன்னா மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமானாக்கள், அதான் மலக்குகளுக்கு தெரியும்.
எனவே இங்கே மனிதர்களுக்காக நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்வை இருக்கேன். எனவே தான் மலக்குகள் அதை செய்கின்றார்கள். மனிதர்களோட இந்த விசேடமான மிகப்பெரிய பகுதி என்னென்றா, ஏன் மனிதர்கள் இப்படி கண்ணியத்துக்குரியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, அப்படி இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு அன்புக்குரியவர்களாக மாறுறாங்கன்றா, ஒன்று அல்லாஹ்வை பார்க்காமலே அவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிக்கிறார்கள். கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற நேரம் கட்டுப்படுறது சரியான கஷ்டம். அப்படித்தானே? முன்னுக்கு என்ற அதிகாரி இருந்தால் அப்போ நான் மிச்சம் கண்ணியத்தோடு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டிப்பேன். அவர் கொஞ்சம் அங்கால போனால் விஷயம் குழம்பிடும். இங்கே வேலை செய்கிற எல்லாம் வேறு மாதிரி ஈக்கும். அப்போ ஆனால் அல்லாஹ் கண்ணுக்கு தெரிகிறான் இல்லை, அப்போவும் அல்லாஹ் தெரிகிறது போல் இவர் நடந்து கொண்டால் அது கஷ்டமான ஒரு விஷயம். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகிறதுக்கு அடிப்படையான காரணம் அதுதான். இப்போ உதாரணமாக மலக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏண்டா அவங்களுக்கு எந்த நேரமும் அல்லாஹ்வோட தொடர்பு இருக்குது. அப்போ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை. மனிதர்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டா இப்போ அதுதான் இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், அல்லாஹ் மறைவாக இருக்கும்போதே அல்லாஹ்வை பயப்படுபவர்கள். ரெண்டாவது காரணம் செயல் சுதந்திரம் பெற்றவனாக இருத்தல். அதாவது நன்மையை மட்டும்தான் செய்ய இயலும் மலக்குகளுக்கு, தீமை செய்ய இயலும். அப்போ விசேஷம் இல்லாத தெரிவுண்டு இல்லை, அப்போ அவங்க ரெண்டும் செய்ய இயலும் எங்களுக்கு. அப்போ நான் நன்மையை மட்டும் தெரிவு செய்வோம். இப்போ இவர் தான் கண்ணியத்துக்குரியால், மலக்குகளுக்கு அது இல்லை. அதே மாதிரி மிருகங்களுக்கு இந்த உணர்வுகளே இல்லை, நன்மை தீமைன்ற எண்ணமே இல்லை. மூணாவது மனிதனுக்கு மனோ இச்சையிட தாக்கம் இருக்குது. ரெண்டு ஷைத்தாண்ட தூண்டுதல் இருக்குது. மூன்று கவர்ச்சி மிக்க உலகம் ஒண்டி. இதுக்குள்ளால தானே அல்லாஹ்வை கட்டுப்பட்டு வாழும். ஒரு பக்கத்தால் மனோ இச்சை, ரெண்டாவது பக்கத்தால் ஷைத்தான், மூணாவது பக்கத்தால் உலகம். இந்த மூணுலேயும் தப்பி தான் அல்லாஹ்வை கட்டுப்படும். அப்போ ஒரு சரியான ஒரு கஷ்டமான வேலை. அப்போ எனவே அல்லாஹ் மனுஷனோட இறக்கம் காட்டுறதுக்கு நிறைய ஒரு இடம் ஒன்று. செயல் சுதந்திரத்தையும் கொடுத்து நன்மையோ தீமையோ நீ தெரிவு செஞ்சுன்னு சொல்லிவிட்டு இது இல்லைன்னு வச்சு கொடுங்களேன், அப்போ லேசாக தெரிவு செஞ்சு கொள்வார். மனோ இச்சை இல்லை மனுஷனுக்கு வச்சுக்கொள்வோம். உதாரணத்துக்கு ஷைத்தானும் இல்லை, உலகமும் கவர்ச்சியாக இல்லை. மிருகத்துக்கு உலகம் எது தெரியும்? புல்லு தான் தெரியும், வேற என்ன தெரியும்? நீங்கள் பிரியாணியை கொண்டு வைத்து இந்த மாட்டுக்கு முன்னாடி வச்சா சாப்பிடுமா? அதுக்கு தெரியும். ஒரு நாள் கேக்கை கொண்டு வைத்து வச்சா அல்லது வேறு அந்த ஆடம்பரமான உணவுப் பொருட்களை கொண்டு போய் மிருகத்துக்கு முன்னால் வச்சா ஒரு நாளும் அது சாப்பிடாது. இது ஒன்றும் அது கவர்ச்சி இல்லை. உடை கவர்ச்சியும் இல்லை, சாப்பாட்டு கவர்ச்சியும் இல்லை, வேறு கவர்ச்சிகள் ஒன்றுமே இல்லை. மனிதனுக்கு இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். அது உலகம் கவர்ச்சி இல்லை, மனோ இச்சையும் இல்லை, ஷைத்தானும் இல்லை. இப்போ செயல் சுதந்திரத்தை அழகாக செஞ்சுட்டு போயிடலாம், நன்மையை மட்டும் தெரிவு செஞ்சுட்டு போயிடலாம். என்ன பிரச்சனைண்டா அதையும் கொடுத்து இதையும் கொடுத்தது. அல்லாஹ்வும் கண்ணுக்கு தெரியுதான்னு இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்சால் பயத்திலேயாலும் செய்வான். ரெண்டாவது தெரிவு செய்கிற சுதந்திரத்தையும் கொடுத்து, மூணாவது இதுக்குள்ளால் இருந்து கொண்டு தான் தெரிவு செய்வான். மனோ இச்சையும் தூண்டுது, ஷைத்தானும் தூண்டுறான், உலகவும் கவர்ச்சி ஆகி. அப்போ எனவே இந்த நிலையில்தான் மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் மிச்சம் இரக்கத்துக்குரியவர்களாக மாறினார்கள். பாவம் இந்த மனுஷன் என்று பார்க்கறதுக்கு காரணம் இதுதான், அல்லாஹ் பார்க்கறதுக்கான காரணம் இதுதான். இப்போ அந்த ஆயத்திலே இந்த விரிவான பகுதி இது. இந்த பாருங்கள், இந்த வசனத்தில் அமைப்பை அல்லதீன யஹ்மிலூனல் அரிச ஒமன் ஹவுலஹு, அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து நிற்பவர்களும் அரிசை சூழ இருப்பவர்கள். அப்படின்னா மலக்குகள் அந்த எந்த தரமான மலக்குகள் காட்டுறது தான் இதை சொன்னது. அந்த மலக்குகள் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய புகழை சொல்லி அவனை தஸ்பீஹ் செய்கிறார்கள். வயுமினூன பிஹி, அவனை நம்பிக்கை கொள்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். எப்படி பாவ மன்னிப்பு கேட்க அதையும் சேர்த்து சொல்லி முன்னால் வசனத்தை விட கூடுதலாக ரப்பனா வஸஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மன், அறிவாலும் கருணையாலும் அனைத்தையுமே அடக்கி இருக்கின்ற எங்களுடைய இரட்சகனே, ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு ஒத்தபஉ சபீல, உன்னுடன் திரும்பி வந்து உன்னுடைய பாதையையும் பின்பற்றியவர்களுக்கு நீ பாவ மன்னிப்பை வழங்குவாயாக. வக்கிஹிம் அதாபல் ஜஹீம், நரகத்தின் நெருப்பை விட்டு அவர்களை காப்பாற்றுவாயாக. வாதுஹில்ஹும் ஜன்னாத்தி அதிரின் அல்லத்தி வாத்தஹும்,
அவர்களுக்கு நீ வாக்குறுதி அளித்து நிலையான சொர்க்கத்தையும் கொடுப்பாயாக. ஒமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவங்களோட பெற்றோர்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், இவர்களில் நல்ல ஆகினவர்களையும் சொர்க்கத்துக்கு அவங்களோட சேர்த்து அனுப்புவாயாக. இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீம், நீ யாவரையும் மிகைத்து சக்தி உடவனும் ஞானமுள்ளவனும் ஆவாய். வக்கிஹிம் அஸ்ஸய்யிஆத், அவர்களை தீங்குகளிலிருந்து பாதுகாப்பாயாக. ஒமன் தக்கு செய்யாத்த யௌமஇதின் ஃபக்கத் ரஹிம்தா, மர்ம நாளில் யார் அந்த தீங்கு வராமல் அல்லாஹ் காப்பாற்றினானோ அவர்களுக்கு நீ அருள் புரிந்து விட்டாய். ஒதாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம். அப்போ அதுதான் மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த ஆயத்தை என்ன செய்துன்றால் ஒரு விளக்கமாகவே சொல்லுது. முன்னால் பாவ மன்னிப்பு கேட்குறேன்னு அந்த வசனத்தோடு நிற்காமல் என்ன மாதிரி பாவ மன்னிப்பு கேட்குறாங்கன்னு வருது. ஒன்று, பாவங்களை மன்னிக்கிறது. 2, சொர்க்கத்தில் நுழைய செய்கிறது. 3, நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது. 4, அவங்களோட சேர்த்து அவங்களோட குடும்பம் எல்லாரையும் சேர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது. இதெல்லாம் சேர்த்து மலக்குகள் மனிதர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்று காட்டு. அப்போ மலக்குகள் இவ்வளோ ஈடுபாட்டோடு கேட்குறதுக்கு காரணம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது, மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமானவர்கள். எனவே மனிதர்களுக்கு நாங்கள் எதுவும் செஞ்சால் அல்லாஹ்வுக்கு அது திருப்தியாக இருக்கும்னு கண்டுதான் மலக்குகளும் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று இது காட்டு. திரும்ப இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமன். அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், வாழ்த்து சொல்கிறார்கள். இதை மொழிபெயர்க்கிறது பல வகையான கருத்தை சொல்கிற ஆக பொருத்தமான கருத்து வாழ்த்து சொல்கிறார்கள் சொல்கிறது தான் சரியான பொருத்தமான கருத்து. சரி, இந்த ஆயத்தை என்ன சொல்லுது? அவ்வளவுக்கு தரம் கூட அல்லாஹ் ஸலவாத்து வாழ்த்து சொல்கிறேன்டா, மலக்குகள் வாழ்த்து சொல்கிறேன், அவ்வளவு தூரம் தரம் கூட. நான் இந்த இடத்துல ஒரு இந்த லைஃபான ஹதீஸாக இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். லவுலாக்க மா ஹலக்துல் அஃப்லாக்குன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. நீங்கள் இல்லாவிட்டால், ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொன்னதாக வர, நீங்கள் இல்லாவிட்டால் நான் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சிக்க மாட்டேன். இது ஒரு தைஃபான ஹதீஸ். இதில் இப்படி வர ரிவாயத்து ஓரளவு சர்ச்சைக்குரிய ஹதீஸ். லவுலாக்க மா ஹலக்துல் அஃப்லாக் 2 முறை சொல்லாமல் 1 முறை சொன்னாங்க. அப்போ அது சஹீஹா தைஃபான்னு ஒரு சர்ச்சை உண்டு. சரி, மனுஷன் இல்லாட்டி பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நபின்னு சொன்னது என்று அல்லாமா இக்பால் அதுக்கு சொல்கிற விளக்கமாக தான். இப்போ ஐநா ரசூல்லா பார்த்து நான் சொன்னேன், ரசூல்லாவோட கண்ணியம் அவ்வளோ பெருசு. ஆனால் எனவே ரசூல்லா இல்லாட்டி இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்க மாட்டேன் சொன்ன உண்மையில் என்ன கருத்து என்றால், மனிதன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்க மாட்டேன். இப்போ மனிதன் இல்லாவிட்டான்னு சொல்கிறேன்னா ஒரு ஆகப்பெரிய ஆளை காட்டித்தானே சொல்லணும். எனவே தான் ரசூல்லாவை சொன்னேன். அப்போ எனவே அல்லாஹ் தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைக்கிறதுக்கு காரணமே மனுஷன்தான். அந்த மனிதன் ஆக உயர்ந்த நிலையின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்கிறேன்னா மனுஷனுக்கு தானே, மனிதனுக்கு ஸலவாத்து சொல்கிறேன் கருத்து அது. மனிதர்கள் ஆக உயர்ந்தாலும் காட்டிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ எனவே அந்த வகையில் நாங்கள் என்ன பார்க்குறோம்ன்றா, மனிதன் மீது அல்லாஹ் அவ்வளவு தூரத்துக்கு இரக்கமும் அன்பும் மிக்கவனாக இருக்கிறான்ற கருத்தை தான் இந்த ஆயத்தும் எங்களுக்கு காட்டும். இப்போ இந்த பின்னணியில் தான் சில வணக்க வழிபாடுகள் ஊடாகவும் அல்லாஹு தஆலா இதை காட்டுற. இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லி அரஃபாத் அஹ்லஸ்ஸமா, அரஃபாத்தில் கூடியிருக்கிற மக்களை காட்டி அல்லாஹு தஆலா வானவர்களுடன் பெருமையை பேசுகிறான். ஃபயக்கூரு லஹும் உன்துரு இலா இபாதி ஜாஊனி ஷுஅஸன் குபுரன், என்னுடைய அடியார்களை பாருங்கள், அவர்கள் தலைவெறி கோலமாகவும் தூசு படிந்த நிலையிலையும் வந்திருக்கிறார். என்ன கருத்தண்டா, அந்த காலத்து சூழல் அப்படித்தானே. பல இடங்கள்ல இது எப்படி வரணும் என்றால், குதிரையிலையும் கழுதையிலையும் இதுகெல்லாம் வரணும், ஒட்டகத்துலேயும் தான் வரணும், வேறு வாகனங்கள் ஒன்றும் இல்லை. கப்பலில் வந்தாலும் கூட இறங்கி மறுகா குதிரை இதுகெல்லாம் வரும். அப்படி வாரவங்க கண்டிப்பாக இப்படி தான் வந்து சேர்த்துவாங்க. ஏசியில் வந்ததல்லே, இப்படி தான் கண்டிப்பாக வந்து சேருவாங்க. அதைத்தான் தரைவிரி கோலமாகவும் தூசு படைந்த நிலையில் நிறைய தூரங்கள் இருந்து அரஃபாத்தில் வந்து தங்குறேன்டா இணையத்தான் வரணும் இவங்க, இல்லாட்டி லட்சக்கணக்கில் செலவழித்து நீங்கள் வந்து குந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி யாஜபு ரப்புக்க மின் ராஇ கனமின் ஃபீ ராஸி ஸலியத்தின் பிஜபல், மலையில் ஒரு உச்சி இடத்துல
ஒரு இடையன் இருந்து ஆடுகள் மேய்ச்சின்னு இருக்கான். அவனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். ஏனெண்டா யுஅzzீனு லிஸ்ஸலா, அவன் தொழுகைக்காக பாங்கு சொல்லி ஒயுசல்லி தொழுகிறான். தனியே ஒத்தரப்பில்லை. அப்போ யாருமே இவன் தொழுகிறானா இல்லையான்னு பார்க்க யாருமே கிடையாது. அப்படி இருந்தும் அவன் பாங்கு சொல்லி தொழுகிறான். அப்போ தனியே இருக்கும் போதும் அந்த குறிப்பிட்ட வணக்கங்களை அல்லது குறிப்பிட்ட நட்டியல்களை சரியாக செஞ்சால் அதுதான் உண்மையாக அல்லாஹ்வுடைய தொடர்பாக காட்டும். அதனால தான் குர்ஆன் இங்கே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உன்னுரு இலா அப்தி ஹாதா யுஅzzீனு வ யுகீமு ஸலாத், என்னுடைய இந்த அடியானை பாருங்கள், அவன் பாங்கு சொல்லி தொழுகை நாட்டுகின்றான். அது எதை காட்டுகின்றா? எஹாஃபு மின்னி, ஒருத்தருமே பார்க்கல. இப்போ எனக்கு பயந்து தான் அவன் இப்படி செய்யணும். எனவே கது கஃபர்து லி அப்தி வ அதுகல்துஹுல் ஜன்னah, அவனுக்கு நான் மன்னித்து அவனை சூரக்கத்தில் நுழைய செய்தேன் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு இருக்கிற அல்லாஹ்வோடு இருக்கிற தொடர்பை காட்டி அதன் ஊடாக அல்லாஹ் தஆலா மனிதனோடு எவ்வளோ அன்புடனும் இரக்கத்துடனும் இருக்கிறான்னு காட்டுறான். இது இன்னொரு அந்த கருத்தை காட்டுற ஆகப்பெரிய இன்னொரு ஹதீஸ். லஸவாலு துனியா அஹ்வனு அலல்லாஹ் மின் கத்லி முஃமினின் பிகைரி ஹக், எந்த விதமான நியாயமும் இல்லாமல் சத்தியத்துக்கு புறம்பாக ஒரு மூமினை கொலை செய்கிறத விட இந்த உலகம் அழிஞ்சு போகிறது நல்லது. அப்போ அவ்வளோ பெருசு. ஒரு முஸ்லீமை கொலை செய்கிறன்றது உலகம் அழிகிறத விட பாரதூரமான ஒரு குற்றம் என்று காட்டுறது தான் இந்த ஹதீஸ். எனவே அந்த வகையில் அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு மிகவும் இரக்கமாக இருக்கிறான்னு காட்டும். இந்த ஹதீஸ் ஒரு சரியான ஆச்சரியமான இன்னொரு ஹதீஸ். இந்த கருத்து காட்டுற இன்னொரு ஹதீஸ். மா தரத்தத்து ஃபீ ஷைஇன் அன ஃபாயிலுஹு மா தரத்தத்து ஃபீ கப்தி நஃப்ஸி அப்தில் முஃமின், ஒரு அடியானுடைய, ஒரு மூமினான என்னுடைய அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு நான் தயங்குவது போன்று எதற்காகவும் தயங்கியதில்லை. நான் ஏதாலும் ஒரு வேலையை செஞ்சால் ஒரு நாள் அல்லாஹ் தயங்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. நான் விரும்பின ஒரு நான் செய்ய விரும்புகிற ஒரு வேலைக்கு நான் தயங்குறதில்லை. ஆனால் ஒரு மூமின் உயிரை எடுக்கிறதுக்கு தயங்குறது போல. ஏன் அது? யக்ரஹுல் மௌத்தை, அந்த மூமின் கண்டிப்பாக மௌத்தை வெறுப்பான். அக்ரஹு முசாஅத்தஹு, அவனுக்கு தீங்கு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறதில்லை. அப்போனே சரியான மாதிரி தயக்கம் அவன் உயிர் எடுக்கிறது சொல்லிவிட்டு, ஆனால் ஒலா புத்தலஹு மின்ஹு, ஆனால் மௌத்தாகம் இருக்கையில் அதை கண்டிப்பாக மனுஷன் மௌத்தாகத்தான் ஆகுவான். எனவே அல்லாஹ் தஆலா மனிதனோடு எவ்வளவு தூரத்துக்கு இரக்கமும் அன்பும் கொண்டவனாக இருக்கிறான் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஒரு நல்ல உதாரணம். அதாவது அல்லாஹ் அந்த மனிதனோடு, மனிதர்களோ மிருகங்களோ தாவரங்களோ இறக்குறன்றது பிரபஞ்ச நியதி, உலகத்தில் பொது நியதி. அந்த நியதியை கூட அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், நான் எதை செய்கிறதுக்கும் தயங்குறதில்லை, ஒரு மூமினை மௌத்தாக்கிறதுக்கு தான் தயங்குவேன்னு சொல்கிறேன். எனவே இந்த வகையில் அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு மிகவும் இரக்கமும் அன்பும் கொண்டவனாக இருக்கிறான் என்று இது காட்டுது. இதே போல் மறுபக்கம் மனுஷனும் அல்லாஹ்வோடு அன்பு கொண்டவனாக இருக்கணும். ஆனால் அதில் வார முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அல்லாஹ் மனிதன் மீது அன்பு கொள்றதுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியுமே, எல்லாம் ஒரு சிக்கலும் இல்லை. விசேஷமாக படைத்தது, அவனுக்கு உலகத்தை கட்டுப்படுத்தி கொடுத்தது, இதெல்லாம் சரியான மாதிரி தெளிவு. அப்போ எனவே அல்லாஹ் மனிதன் மீது இரக்கம் கொண்டான்றது நான் நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு சரியான தெளிவு. மனுஷன்ற பிரச்சனைண்டா, அல்லாஹ்வின் மீது மனிதன் அன்பு கொள்ளணும்டா, இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அவனுக்கு இடையில சில சிக்கல்கள் வருவதுண்டு. அதன் காரணமாக மனுஷன் அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வதில் ஒரு சிக்கலை எதிர்நோக்குவான். அதுக்கு ஒரு சிக்கல் என்னென்றா, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில் இருக்கிற சிக்கல். உண்மையில் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் தானா என்று நம்பிக்கையில் வர சந்தேகம், குழப்பம், தயக்கம், இதுகள். ரெண்டு, அல்லாஹ் தஆலா உலகத்தை சோதனையாக படைத்திருக்கிறது. இது ரெண்டாவது காரணம். நோய் வார நேரம் அல்லது மிச்சம் நெருங்கினவங்க மௌத்தாகும் போது அல்லது பெரிய ஒரு நஷ்டம் வரும்போது அல்லது இப்படி சொல்லுங்கள், இப்படியான பல வகையான சோதனைகள் தான் இந்த உலகம். அந்த சோதனையை காணும்போது மனிதன் அல்லாஹ்வை பற்றி பிழையாக நினைக்கிறது தான் போகிறான். அல்லாஹ் உண்மையில் இறக்கமாக இந்த ஏன் இந்த மாதிரி எனக்கு நோயை தந்தானே, இந்த மாதிரி கஷ்டத்தை தந்தானே, இந்த மாதிரி நிறைய அழிவுகள் உலகத்தில் வருது என்றெல்லாம் மனுஷன் பார்ப்போம். இந்த ரெண்டு காரணமும் தான் உண்மையில். இந்த ரெண்டு காரணத்தையும் சரியாக மனிதன் விளங்கி கொண்டான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்றதையும் சரியாக விளங்கி, உலகம் ஒரு சோதனைத்தையும் சரியாக விளங்கினா இப்போ இந்த பிரச்சனை போயிடும். இதுகள் மட்டும் நிற்கும். ஏற்கனவே சொன்ன
அல்லாஹ் மனிதனை படைச்சதிலிருந்து அவனுக்கு பிரபஞ்சத்தை வசப்படுத்தி கொடுத்ததிலிருந்து இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக மனிதன் அல்லாஹ் மீது இறக்கம் கொண்டவனாகத்தான் மாற வேணும். இந்த ரெண்டும் வந்து தடுக்காட்டி குழப்பாட்டி இதுதான் உண்மை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அது வேறொரு தலைப்பாக பார்க்கணும். வாக்குதவரம் இல்லை.